ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும் புது காவியம். இவன் மறைந்த கிருக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திடத் தோணுதே. இவ்வளோ சின்ன வயசுல இந்த பாப்பா சொந்த வீடு கட்டியிருக்காங்க பாத்தீங்களா. சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த டென்ட் ஹவுஸை பார்க்கும்போது 90s கிட்ஸா இருக்கக்கூடிய நம்மள பல பேரு தலகாணி பெட்ஷீட்னு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சு நமக்குன்னு தேவையான ஒரு வீடை அமைச்சு அதுக்குள்ள உட்காந்து தூங்குவோம். இப்படி சின்னதா ஒரு டென்ட் ஹவுஸ் கட்டுறது சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே ஒரு கனவு. இதுதான் இங்க ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்காக அழகா ஒரு டென்ட் ஹவுஸ் அமைச்சு கொடுக்கறாரு. அந்த குழந்தையும் அந்த டென்ட் ஹவுஸ் அமைச்சு முடிச்ச பிறகு உள்ள பாசமா போயிட்டு உள்ள கிச்சன்ல வேலை செஞ்சு சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான என்டையர் விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு இந்த காணொலி. தன்னுடைய குழந்தைய பக்கத்துலயே உட்கார வச்சு அவங்களுக்கு ஆசையா கட்டக்கூடிய அந்த டென்ட் ஹவுஸையும் அந்த கிச்சன் செட்டையும் சூப்பரா பிக்ஸ் பண்ணி தராரு. அந்த குழந்தையும் கூட மாட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே புதுசா கட்டின வீட்டுல போய் பால் காய்ச்சறாங்க. என்டையரா டென்ட் ஹவுஸ் அமைச்ச பிறகு வா புது வீட்டுக்குள்ள போலான்னு அந்த குழந்தை தவழ்ந்து உள்ள போய் உட்காந்து உள்ள பால் காய்ச்சிக்கிட்டே பேசக்கூடிய காணொலி அழகா இருக்கு. அவங்க பால் தான் காய்ச்சறாங்களான்னு தெரியல, ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க கொடுக்குறாங்க. பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல. இந்த மாதிரி நமக்குமே ஒரு டென்ட் ஹவுஸ் கட்டணும்னு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும் தான். அதை தான் இங்க ஒரு தந்தை பண்றாரு. ராஜேஷ் பிரியான்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நிறைய மலரும் நினைவுகளா நம்மளுமே இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியிருப்போம்ல சின்ன வயசுல அப்படின்னு நினைவு கூறுறாங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.